அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற திங்கட்கிழமை தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு என்ற பெயரோடு பிறக்க இருக்கிறது. 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு ஒரு 2 மணிக்கு செவ்வாய் ஹோரையில் இந்த வருடம் பிறக்கிறது. சூரியன் தான் இந்த வருடத்திற்கான ராஜா, சந்திரன் தான் மந்திரி. சுவாதி நட்சத்திரத்திலே பிறக்குது. நரசிம்மருடைய நட்சத்திரம் ரொம்ப உயர்ந்த நட்சத்திரத்திலே பிறக்குது. இந்த விசுவாவசு மிக அற்புதமாக இருக்கும் என்று பஞ்சாங்கத்திலே எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு வெண்பாவே ஒன்று இருக்குது. விசுவாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும் பசுமாடும் மாடுபலிக்கும் சிசுநாசம் மற்றையரோ வாழ்வார் கண் மாதவம் கண் மீறுமே உற்றுலகில் நல்ல மழை உண்டு. ரொம்ப அருமையான விஷயம். வெள்ளாண்மை விவசாயம் நன்றாக இருக்குமா, பசுமாடு நன்றாக இருக்குமா, குழந்தைகளுக்கு மட்டும் கொஞ்சம் அப்பப்போ உடம்புக்கு முடியாமல் இருக்குமா, மற்ற எல்லாமே நல்லா இருக்கும். தவம் செய்கிறவர்கள், வழிபாடு செய்கிறவர்கள், பூஜை செய்பவர்கள், கோயிலுக்கு போகிறவர்களெல்லாம் நல்ல முறையிலே வாழ்க்கையை வாழ்வார்கள். இந்த உலகத்திலே நல்ல மழை உண்டு. இப்போ மொதல் வரியும் கடைசி வரியும் எடுத்துட்டா நல்ல மழை உண்டு, வெள்ளாண்மை உண்டு. இது ரெண்டும் போருமே. தானியம் இருந்தாலே போருமே, தானிய தனவிருத்தி இருந்தாலே போருமே. பொதுவாகவே இந்த பஞ்சாங்கத்தில் ஒரு வருடத்தினுடைய நன்மை தீமையை முடிவெடுப்பதற்காக ஆதாய விரய கணக்குன்னுட்டு ஒன்று போடுவாங்க. இந்த வருடத்தில் நல்ல வேளை ஆதாயம் அதிகமாகவும் செலவு விரயம் கம்மியாகவும் இருக்குது. ஆதாயம் 65, செலவு 59, லாபம் 6ன்னுட்டு இருக்குது. சில வருடம் அப்படியே மாறி வந்துடும். ஆனால் அப்படி இருக்கிறதாலே கிரக நிலைகளின் பிரகாரம் இந்த வருடம் சிறப்பாக இருக்கும் என்பது பஞ்சாங்கத்திலிருந்து தெரிகிறது. அன்னைக்கு காலையில் எழுந்து நீராடி வீடுகள் எல்லாம் நல்லா தூய்மையாக வைத்து கோலம் போட்டு மாவிலை தோரணங்கள் எல்லாம் கட்டி புத்தாடையெல்லாம் வைத்து நம்ம பூஜை பண்ணி அன்றைக்கி நல்ல முறையில் நம்ம குடும்பத்தோடு உட்கார்ந்து மகிழ்ச்சியாக அந்த உணவை உட்கொள்ள வேண்டும். பொதுவாகவே சூரிய பொங்கல் வைக்கிற பழக்கம் சித்திரை பொங்கல்னுட்டே பேர். அது இப்போது வழக்கொழிந்து போய் கொண்டே இருக்கிறது. வீட்டு முற்றத்திலே சூரியனுக்கு பொங்கல் வைத்து படைக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் ஒரு காலத்திலே உண்டு. இப்பொழுது நம்ம அதை ஆரம்பிக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வீட்டில் திறந்த வெளியிலே கொஞ்சம் பொங்கல் வச்சு சூரியனுக்கு புட்பம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு படைக்கலாம். ஏன்னா அன்னைக்கு என்ட்ரி ஆகிறார் அது. ஏன்னா சூரியன் சந்திரன் இது ரெண்டு தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது. இரவு பகல், இது சூரியன் பகலையும் சந்திரன் இரவையும் கொடுக்குறான். இதை வைத்துக்கிட்டு தான் நாள் காலம் எல்லாமே. உனக்கு நாளைக்கு நல்ல நாள்னா நல்ல நாளுங்கிறது இந்த இரவு முடிஞ்சு பகல் வரணும், பகல் முடிஞ்சு இரவு வரணும்னா சூரியனும் சந்திரனும் இருக்கணும். அவர்கள் 2 பேர் தான் சாட்சி. அந்த 2 பேர் தான் நமக்கு பலம். ஒன்று மனசு, ஒன்று ஆத்மா, இல்லையா? இந்த 2 பேருக்கும் நம்ம நம்முடைய நமஸ்காரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அந்த சூரிய நமஸ்காரம் செய்கிற பழக்கம் இருக்கின்ற வரைக்கும் நல்ல ஆரோக்கியம் இருந்தது. அதை மறுபடி கொண்டுட்டு வரணும் இந்த சித்திரையிலிருந்து. தென் தமிழகம் அப்புறம் கேரளாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஷு கனி, சித்திரை விஷு கனி எம்பாங்க. அன்னைக்கு முத நாளே, அதாவது நமக்கு திங்கக்கிழமை வருஷ பிறப்பன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமே பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தி ஒரு பலகையில் மாவிலை கோலம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு தாம்பாளத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காசுகள், நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், புடவை போன்ற அந்த வஸ்திரங்கள், கனிகள், கொய்யா, மாம்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கனிகள், மலர்கள், அப்புறம் மங்கள பொருள்கள், மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாவற்றையும் அந்த தாம்பாளத்தில் வைத்து முத நாளே வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே கண்ணை மூடிக்கிட்டு நேராக பூஜை அறையில் போய் முதல்ல இந்த கண்ணாடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பொருளை பார்க்கணும். அப்படி பார்ப்பதன் மூலமாக அந்த வருடம் முழுக்க நமக்கு நன்றாக இருக்கும். மங்கள பொருட்களை பார்ப்பது என்பது நம்ம மரபு அது. அதனால் அப்படி செய்வார்கள். உடனே இந்த குழந்தைங்கள்லாம் போய் காலையில் பார்த்த உடனே அந்த காசு எடுத்து பெரியவங்கெல்லாம் தருவாங்க. அதை வாங்கி பத்திரமாக வச்சுக்கிட்டோம்னா அந்த வருடம் முழுக்க செல்வம் பெருகும் என்கிற நம்பிக்கை இருக்குது. அன்றைக்கி மத்தியான சமையல அறுசுவை நிறைந்தது தான் வாழ்க்கை என்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேப்பம்பூ, வெல்லம், மாங்காய் இதெல்லாம் போட்டு பச்சடி பண்ணுவாங்க. எல்லா விதமான சுவையும் இருக்கும். இனிப்பு இருக்கும், கசப்பு இருக்கும், துவர்ப்பு இருக்கும், எல்லா விதமான சுவையும் இருக்கும். இது எல்லாம் ஹெல்த்துக்கு முக்கியம், வாழ்க்கைக்கு முக்கியம். நம்முடைய ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா பித்த, வாத, கப, சிலேட்டுமம்னு சொல்லக்கூடிய அந்த நாடிகளெல்லாம் இருக்கணும்னா ஒன்றுக்கு இனிப்பு வேணும், ஒன்றுக்கு கசப்பு வேணும், ஒன்றுக்கு உவர்ப்பு வேணும், ஒன்றுக்கு துவர்ப்பு வேணும், இப்படி இருக்கணும். வாழ்க்கை என்பது எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. வெறும் அல்வாவே கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது, ஒரே காரமாக கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு முடியாது, இல்லையா? அதே மாதிரியே வாழ்க்கையில் வெறுமனே தினசரி காலையிலேருந்து சாயங்காலம் வரை
ஒரு சந்தோஷம் என்றாலும் கூட நமக்கு அந்த வாழ்க்கை பெரிய வாழ்க்கையாக தெரியாது. இது மாறி மாறி வரணும். அதனால் இந்த அறுசுவை இருக்க வேண்டும், அதை தாங்கக்கூடிய வலிமை வேண்டும் என்பதற்காக சொல்லுவார்கள். இந்த விஷு அப்படின்னாலே சித்திரை விஷுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, பகலும் இரவும் சமமான ஒரு நேரம் என்று சொல்லுவாங்க. விஷு வஸ்து சமராத்திரி வாசரகான்னுட்டு இருக்குது. சமராத்திரி எப்படி இருக்கும்? பகலும் இரவும் ஒன்றா இருக்கும். அது சித்திரை மாதத்துலேயும் ஐப்பதி மாதத்துலேயும் அப்படி இருக்கும். இது வசந்த காலம், வசந்த ருது எம்பாங்க. இன்றைக்கி அவசியம் என்ன பண்ணணும்னா, காலையில் பஞ்சாங்கத்தை படிக்கணும். இந்த பழக்கம் நல்ல பழக்கம். காலம்தான் நம்மை தீர்மானிக்கிறது. அந்த காலக்கணிதமாகிய பஞ்சாங்கத்தை பஞ்ச அங்கங்கள்னு சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்குது? திதி இருக்குது, வாரம் இருக்குது. வாரம் என்பது இன்றைக்கி என்ன நாள், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறது. நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி என்ன நட்சத்திரம்? சுவாதி நட்சத்திரம். இந்த மாதிரி நட்சத்திரம் இருக்குது. யோகம் இருக்குது, கரணம் இருக்குது. இந்த 5 இருக்குது: திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். இது தினசரி படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளணும். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இதை டெய்லி இந்த 5 அங்கங்களை சொல்ல கேட்டோம் என்று சொன்னால், அதனால தான் புரோகிதரை வச்சுக்கிட்டு கோயிலில் இந்த பஞ்சாங்கத்தையும் ராசியையும் படிக்கிற வழக்கம்ங்கிறது உண்டு. இன்றைக்கி பல கோயில்களில் செய்வாங்க, இல்லை பொது இடத்துல ஒரு புரோகிதரை வச்சுக்கிட்டு பஞ்சாங்கம் படிக்கிற வச்சுக்கிட்டு செய்வாங்க. அதில் கலந்து கொள்வது என்பது அன்னைக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்முடைய எதிர்காலம் இப்படியெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை அன்றைக்கு வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த தமிழ் வருஷ பிறப்பை நாமெல்லாம் மனதார வரவேற்போம், நன்றாக கொண்டாடுவோம், அன்றைக்கு மகிழ்ச்சியாக இருப்போம். எப்படி ஆரம்பிக்கிறோமோ அப்படி தான் இந்த வருடம் முழுக்க இருக்கும். இந்த வருடம் முழுக்க மகிழ்ச்சியில் துவங்கட்டும், இனிமையில் துவங்கட்டும், நல்ல சொற்களில் துவங்கட்டும், நல்ல உணவில் துவங்கட்டும், உற்றார் உறவினர்களை பார்ப்பதிலேயே துவங்கட்டும், உற்சாகத்தில் துவங்கட்டும். இந்த வருடம் முழுக்க அந்த உற்சாகமும் அந்த அன்பும் அந்த இனிமையும் நமக்கு தழைத்தோங்கும். அதற்கு இந்த நாள் ஒரு துவக்க நாளாக இருக்கட்டும். விசுவாவசு வருடத்தை நாம் அணைத்து கொண்டாடுவோம், அணைத்து கொண்டாடுவோம்.